Are you preparing for competitive exams? நீங்கள் போட்டித் தேர்வுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது எந்த எக்ஸாமாக வேணா இருக்கட்டும். Let it be IBPS, TNPSC, SBI Clerk, SBI PO, CAT Entrance, CA Foundation Entrance, Staff Selection, TET, CTET, RRB, நர்சிங், இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே இங்கிலீஷ் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ மினிமம் 50 கொஸ்டின்ஸாவது இங்கிலீஷில் இருந்து கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, வேர்பல் எபிலிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கிராமர், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இந்த மாதிரியான டாபிக்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வொக்காபுலரி, சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ், எரர் ஸ்பாட்டிங், சம்மரி, பேராஜம்பிளிங், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயிலாக பேசிக்லேருந்து நாம் கற்றுக்க போகிறோம், சிம்பிளான தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இங்கிலீஷை தப்பு இல்லாமல் பேசணும், எழுதணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது வாத்தி கமிங் வித் லெசன்ஸ். நான் உங்கள் கோபிநாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெசன் நம்பர் 1. நவுன்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் என்னென்ன இருக்குது, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன, ஸோ இது ரெண்டுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய புது விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், நவுன்ஸ்னா என்ன? நாமளே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம், ரைட்? நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங்ஸ், பெயர் சொல் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் என்னென்ன இருக்குது. ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். சென்னை, ரவி. காமன் நவுன், அதுவே நீங்கள் பொதுவான விஷயங்களை பேசும்போது அது காமன் நவுன்னு சொல்கிறோம். சிட்டி, டீச்சர், ஸ்டூடெண்ட். கலெக்டிவ் நவுன், குரூப்பான விஷயங்களை சொல்லும்போது இட் பிகம்ஸ் கலெக்டிவ் நவுன். அ டீம் ஆஃப் பிளேயர்ஸ், அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சின்ன வயசில் நம்ம அந்த டேபிள்லாம் படிச்சிருப்போம், ரைட்? ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன், நிறைய பேர் இது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. ஆனஸ்டி, சக்ஸஸ், ஃபெயிலியர், காற்று மாதிரி பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, உணர மட்டும்தான் முடியும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த நவுன்ஸை ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மெட்டீரியல் நவுன். வுட், பிளாஸ்டிக், இதெல்லாம் மெட்டீரியல் நவுன். ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் எழுதுகிற சென்டென்ஸில் இல்லை பேசும்போது தப்பு இல்லாமல் பேச முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்குலர் நவுன்ஸ் சில பார்க்கலாம். ஹோம்ஒர்க், இந்த நவுன் எப்போவுமே சிங்குலரில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மை டீச்சர் ஹஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஹோம்ஒர்க். ஃபர்னிச்சர், ஐ எம் பிளானிங் டு பை நியூ ஃபர்னிச்சர்ஸ் ஃபார் மை ஹவுஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது இங்கிலீஷில். ஃபர்னிச்சர் எப்போவுமே அது சிங்குலர் தான். இதே மாதிரி நிறைய நவுன்ஸ் இங்கிலீஷில் இருக்குது, அது எப்போவுமே சிங்குலராக மட்டும்தான் வரும். அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ண முடியாத நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர், சாண்ட், ரைஸ், ஹேர், இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே சிங்குலர் தான். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் வெல்த்னு எங்கேயும் சொல்ல மாட்டோம், கரெக்டா? சிங்குலர் நவுன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ப்ளூரல் நவுன்ஸ். எப்படி சில நவுன்ஸ் எப்போவுமே சிங்குலராக இருக்குமோ அதே மாதிரி சில நவுன்ஸ் இங்கிலீஷில் எப்போவுமே ப்ளூரலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பெக்டக்கிள்ஸ், பேங்கிள்ஸ், ட்ரௌசர்ஸ், ஜீன்ஸ், ஷூஸ், இது எல்லாமே எதெல்லாம் பேராக இருக்கோ, ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கோ, அது எல்லாமே ப்ளூரல் நவுன்ஸாக தான் இருக்கும். சிங்குலரில் இது கிடையவே கிடையாது. மை ஷூஸ் ஆர் டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஷூ கிழிஞ்சிருந்தாலும் மை ஷூ இஸ் டான்னு சொல்லக்கூடாது, ஷூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ் வந்தால் மட்டும்தான் அது ப்ளூரல் நவுன்னு கிடையாது. சில நவுன்ஸில் எஸ் வராது, ஆனால் அது ப்ளூரலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட்டில். கேட்டில் அப்படின்னா குரூப் ஆஃப் கவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பீப்புள், பர்சன் அப்படின்னா சிங்குலர், பீப்புள்னா மக்கள், ஸோ அதுவும் ப்ளூரல்.
சைல்டு அப்படின்னா சிங்குலர், சில்ட்ரன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளூரல். இது எல்லாமே எஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் இது எல்லாமே ப்ளூரல் நவுன் தான். அதே மாதிரி நேஷ்னாலிட்டிஸை ரெஃபர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து வரவங்கள நீங்கள் இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பிரிட்டனில் இருக்கிறவங்கள யூ கால் தெம் த பிரிட்டிஷ், த ஃப்ரெஞ்ச், த ஸ்பானிஷ். ஸோ இப்படி நீங்கள் ஒருத்தரோட நேஷ்னாலிட்டியை வச்சு சொல்லும்போது அதுவும் ப்ளூரல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் த பிரிட்டிஷ் ஹேஸ் ரூல்ட் அஸ் ஃபார் மெனி இயர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா தப்பு. த பிரிட்டிஷ் ஹாவ் ரூல்ட் அஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நேஷ்னாலிட்டிஸை ரெஃபர் பண்ணும்போது எப்போவுமே அந்த நவுன் ப்ளூரல் தான். சிங்குலர் ப்ளூரல் பார்த்தாச்சு. கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்னன்னு ஓரளவு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் எரர் கரெக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அப்படின்னா என்னது? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி இருந்தால் வேர்பில் எஸ் இல்லைனா இஎஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த பாய் பிளேஸ் கிரிக்கெட் டெய்லி. பாய்ங்கிறது சிங்குலர், அதனால வேர்பில் எஸ் வந்திருக்கு. அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்பில் எதுவுமே வராது, எஸ் ஆர் இஎஸ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் தே, வி, ஐ, யூ இது எல்லாமே ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். த பாய்ஸ் பிளே கிரிக்கெட். ஸோ பாய்ஸ்ன்னு வரும்போது வேர்பில் எஸ் வராது. ஸோ இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நாம் ஒரு 10 ரூல்ஸ் படிக்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் ஒரு 10 ரூல்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம புதுசாக ஒரு 10 ரூல்ஸ் கற்றுக்கும் போது ஒரு ஹெட்டிங் கீழேயும் கண்டிப்பாக அது நம்ம எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1. இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். I visited the local air force last week and saw many fighter aircrafts take off and land. நான் அந்த ஏர்கிராஃப்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ஏன்னா அங்கே தான் எரர் இருக்குது. என்ன எரராக இருக்கும்? அது நவுன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏர்கிராஃப்ட் அப்படின்னு வரணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, சில நவுன்ஸ் எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும் அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான நவுன் ஏர்கிராஃப்ட். ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நவுனே இங்கிலீஷில் கிடையாது. ஏர்கிராஃப்ட் இஸ் அ கலெக்டிவ் நவுன் லைக் ஷீப், டியர் அந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் இஸ் அ சிங்குலர் நவுன், அது எப்போவுமே ப்ளூரலாக வராது. ஆனால் ஏரோப்ளேன் அதோட ப்ளூரல் ஏரோப்ளேன்ஸ், ஹெலிகாப்டர் அதோட ப்ளூரல் ஹெலிகாப்டர்ஸ். ஆனால் ஏர்கிராஃப்ட் அதுக்கு ப்ளூரலே கிடையாது, அது எப்போவுமே சிங்குலர் தான். ரூல் நம்பர் 2. In my childhood 4 dozens apples cost just 50 rupees, but now they cost 5 times more. ஸோ நான் குழந்தையா இருக்கும்போது 4 டசன் ஆப்பிள் வாங்கினாலே அது 50 ரூபா தான். ஆனால் இன்னைக்கு 5 மடங்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டசன்ஸ் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ 4ங்கிறது ப்ளூரலாக இருந்தாலும் நீங்கள் அந்த குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணும்போது டசன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, 4 டசன் ஆப்பிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். 100, 1000, பேர், டசன், கப்புள் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி. விச் மீன்ஸ் நீங்கள் அதை ப்ளூரலில் எழுதக்கூடாது. ஸோ இனிமேல் டசன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க, டசன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும். Next, rule number 3. The media provides informations which are relevant to the citizens of the country. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணோம். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான நவுன், அதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சிங்குலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அது எப்போவுமே சிங்குலர் தான். அப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேர்பும் சிங்குலராக இருக்கணும் இல்லையா, அதனால ஆறுங்கிறது ப்ளூரல் வேர்ப். ஸோ அதுவும் தப்பு. Information is relevant to the citizens of the country னு வரணும். So information is an uncountable noun, அதுக்கு plural form கிடையாது. இது rule number 3. Next, rule number 4. The binocular was gifted to me by my uncle on my birthday last year. இதில் நீங்கள் பார்க்கலாம் பைனாக்குலருங்கிறது தான் நவுன், ரைட். நம்ம சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஷூஸ் இதெல்லாம் சொன்னோம். இது எல்லாமே பேராக இருக்கும், 2 இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. பைனாக்குலரில் நீங்கள் பார்க்கும்போதும் 2 இருக்கும் ஐசிங்காக, ரைட். ஸோ அப்போ பைனாக்குலருங்கிறது தப்பு. இந்த நவுன் எப்போவுமே ப்ளூரலாக தான் வரும், பைனாக்குலர்ஸ்
அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ நவுன் ப்ளூரலாக மாறிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற வேர்பும் கண்டிப்பாக ப்ளூரலாக மாறணும், ரைட்? ஸோ வாஸ்ங்கிறது தப்பு. வேர் இஸ் த ரைட் ஆன்சர்? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே இருக்கு. பைனாக்குலர்ஸ் இஸ் அ ப்ளூரல் நவுன் லைக் ஸ்பெக்டக்கிள்ஸ், பேங்கிள்ஸ், சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ் எட்ஸெட்ரா. இது ரூல் நம்பர் 4. அண்ட் த நெக்ஸ்ட் ரூல், ராஜூஸ் அண்ட் ரவிஸ் ஒர்க் ஷாப் that is around the corner services motorbikes of all types. இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க இந்த சென்டென்ஸ் நீங்கள் படிக்கும்போது? இன்ஃபேக்ட் 2018 ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எரர் ஸ்பாட்டிங்கில். ராஜூஸ் அண்ட் ரவிஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ராஜு ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு, ரவி ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காருன்னு தோணுது இல்லையா? ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஒர்க் ஷாப் தான். ஏன்னா வேர்ப் வந்து சிங்குலராக வந்திருக்கு. தட் இஸ் ரவுண்ட் த கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சர்வீசஸ் மோட்டார் பைக்ஸ் எஸ் வந்திருக்கு பாருங்க வேர்பில், சர்வீசஸ் அப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் தான் நடத்துகிறாங்க. ஆனால் அப்பாஸ்ட்ரஃபி தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கணும்? ராஜு அண்ட் ரவிஸ் ஒர்க் ஷாப் தட் இஸ் ரவுண்ட் த கார்னர் சர்வீசஸ் மோட்டார் பைக்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ். ஸோ நீங்கள் ரெண்டு பேரை பற்றி சொல்லும்போது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்கன்னு சொல்லும்போது செகண்ட் நவுனில் தான் நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி போடணும், ஃபர்ஸ்ட் நவுனில் போடக்கூடாது. ஒருவேளை ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ மேலே இருக்கிற சென்டென்ஸ் கரெக்ட். திஸ் இஸ் ரூல் நம்பர் 5. அண்ட் த நெக்ஸ்ட் ரூல், ஐ யூஸ்வலி ஆட் 2 teaspoons full of sugar to my cup of coffee. கரெக்ட் தான் இல்லை? 2 teaspoons full of sugar. இங்கே தான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? 2 teaspoons full of sugar அப்படிங்கிறது தப்பு. spoonfuls of sugar அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எஸ் வந்து ஸ்பூன் பக்கத்தில் வரக்கூடாது, ஃபுல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் வரணும். ஸோ த வேர்ட்ஸ் ஸ்பூன்ஃபுல் இல்லைனா ஹேண்ட்ஃபுல் இது எல்லாமே ஒரு வேர்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஸ்பூன்ஃபுல்ஸ் அப்படின்னு தான் வரணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் ஸ்பெல்லிங். ஸ்பூன்ஃபுல்லுன்னு சொல்லும்போது FULL வரக்கூடாது, ஒரு எல் தான் வரணும். இன்ஃபேக்ட் ஸ்பெல்லிங்கில் கூட எரர் ஸ்பாட்டிங்கில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 6. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 7. We resumed our work after a 10 minutes break. கரெக்ட் தான் இல்லை? 10 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் நாங்கள் திரும்பி வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன தப்பு அப்படின்னா, we resumed our work after a 10-minute break. ஸோ நீங்கள் 10 minutes அப்படின்னு சொல்லக்கூடாது. டைமை ரெஃபர் பண்ணும்போது பக்கத்தில் பாருங்கள் அப்படிங்கிற ஆர்டிக்கல் இருக்குது. வந்தாலே அது சிங்குலர் தான் இல்லையா? ஸோ 10 minutesங்கிறது தப்பு, 10 minute அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 200 runs are not a big target in a T20 match. 200 ரன் வந்து ஒரு பெரிய டார்கெட் கிடையாது 2020 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 200 runs is not a big target. அது ரன்ஸ்ன்னு வந்திருந்தாலும் அது நம்பர், ரைட்? ஸோ இந்த மாதிரி டைமோ இல்லைனா நம்பர்ஸ் வரும்போது கண்டிப்பாக அதை சிங்குலராக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும், ப்ளூரலாக வரக்கூடாது. அடுத்து ரூல் நம்பர் 8. 2 of her sister-in-laws are married to foreign nationals. அவருடைய 2 sister-in-laws வந்து ஃபாரின் நேஷ்னல்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன நவுன் இருக்குது? sister-in-laws 2 பேருன்னு சொல்லும்போது ப்ளூரலில் எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம், ஹைஃபனேட்டட் வேர்டு இன் இங்கிலீஷ், ரைட்? அது ப்ளூரலாக வரும்போது நீங்கள் எஸ் வந்து கடைசியாக போடக்கூடாது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே போடணும். 2 of her sisters-in-law அப்படின்னு போடணும். father-in-law அப்படிங்கிறது ஒருத்தர், 2 பேர் இருந்தால் fathers-in-law அப்படின்னு போடணும். ஸோ டோன்ட் forget this. இது ரூல் நம்பர் 8. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 9. The whereabouts of the escaper is still unknown to anyone in the police department. Whereabouts அப்படின்னா லொக்கேஷன்ஸ்னு அர்த்தம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த வேர்டு அடிக்கடி வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ the whereabouts of the escaper. ஸோ கிரிமினல் ஒருத்தர் எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ அவருடைய லொக்கேஷன்ஸ் வந்து இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க. த whereabouts of the escaper are still unknown அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க? whereabouts அப்படின்னா என்னது? லொக்கேஷன்ஸ். நவுன் வந்து ப்ளூரலாக வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அதோட வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும். அதனால் இஸ் ஸ்டில் அன்னோனுங்கிறது தப்பு, ஆர் ஸ்டில் அன்னோன் அப்படின்னு வரணும். இதை தான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம். This is rule number 9. Final rule, rule number 10.
The house is my parents' property and they both have an equal share in it. ஸோ இந்த வீடு வந்து என்னோட அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டி, அவங்க 2 பேருக்குமே அதில் ஈக்குவல் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் 2 பேருன்னு சொல்லிட்டீங்க, தே போத் ஹேவ் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து சொல்கிறீங்க. அப்போ ஆன்சர் எப்படி வரணும்னா, திஸ் ஹவுஸ் இஸ் மை பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தே போத் ஹாவ் அன் ஈக்குவல் ஷேர் இன் இட். அப்போஸ்ட்ரஃபி வந்து ப்ளூரல் வேர்ட் எஸ்ஸுக்கு அப்புறமா தான் வரணும். ஸோ நீங்கள் ப்ளூரல் நவுனில் அப்போஸ்ட்ரஃபி பொசசிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போஸ்ட்ரஃபியை அந்த வேர்டோட எண்டில் தான் போடணும். நீங்கள் பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்கன்னா அது அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டின்னு மீனிங்கில் வந்துடும். நீங்கள் பேரண்ட்ஸ்ன்னு எழுதி அதுக்கப்புறமா கடைசி அப்போஸ்ட்ரஃபி போட்டால் தான் அது 2 பேரையும் டினோட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போஸ்ட்ரஃபி வச்சு நிறைய எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ நவுனை பற்றி ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ரூல்ஸ் இல்லை இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சில கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். First one, even when we face the risk of losing our lives, courage make us defend what is right. ஸோ இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது எரர் ஸ்பாட்டிங். இதில் என்ன எரர் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் தான் தப்பு இருக்கு. செகண்ட் கொஸ்டின், தோ ஐ ரெகுலர்லி வாட்ச் ஜிம்னாஸ்டிக்ஸ், பில்லியர்ட்ஸ் ஆர் மை ஃபேவரட் கேம். இதுவும் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். இதுவும் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். The farmer has 4 poultries, 3 cows and 5 sheep in his farm. இன்ஃபேக்ட் உங்களை நிறைய பேருக்கு இந்த நவுன்ஸை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிற சிங்குலர் ப்ளூரல் நவுன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரிலேட்டடான கொஸ்டின். And one more, a band of robbers have entered the village and have stolen the cattle. இது வந்து கலெக்டிவ் நவுன்னு படித்தோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ உங்கள் ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டுபிடிக்க முடியாதவங்க நோ ப்ராப்ளம், உங்களோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஈவன் வென் வி ஃபேஸ் த ரிஸ்க் ஆஃப் லூசிங் அவர் லைஃப்ஸ், கரேஜ் மேக்ஸ் அஸ் டிஃபெண்ட் வாட் இஸ் ரைட். ஏன்னா கரேஜ் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், சிங்குலர். அதை ஃபாலோ பண்ணுற வேர்பில் என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பில் எஸ் வரணும் இல்லையா, அதனால தான் மேக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். செகண்ட் கொஸ்டின், தோ ஐ ரெகுலர்லி வாட்ச் ஜிம்னாஸ்டிக்ஸ், பில்லியர்ட்ஸ் ஆர் மை ஃபேவரட் கேம். பில்லியர்ட்ஸுங்கிறது ஒரு கேம், அதனால ஆறுங்கிற நவுன் வேர்ப் வந்து தப்பு. ஸோ இஸ் த ரைட் ஒன். The farmer has 4 poultries, 3 cows and 5 sheep in his farm. இதில் பவுல்ட்ரீஸ் அப்படிங்கிற நவுன் கிடையாது, பவுல்ட்ரி அப்படின்னு தான் வரணும். அது எப்போவுமே சிங்குலர் தான். அதே மாதிரி ஷீப்ஸ் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஷீப்ஸுங்கிற ஒரு நவுனே கிடையாது இங்கிலீஷில். அந்த லாஸ்ட் ஒன், a band of robbers have entered the village and have stolen the cattle. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலெக்டிவ் நவுனில் தப்பு இருக்கு. a band of robbers அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குரூப் ஆஃப் ராபர்ஸ், திருடர்கள், ரைட். அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் திருடர்னா அது சிங்குலர், அப்போ வேர்பும் சிங்குலராக இருக்கணும் இல்லையா. ஸோ ஹாவ் என்டர்டுன்னு வரக்கூடாது, ஹேஸ் என்டர்ட். ராபர்ஸ்ன்னு ப்ளூரலில் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. a band of robbers சொல்லும்போது அது கலெக்டிவாக ஒரு குரூப் ஆஃப் திருடர்கள்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அது மொத்தமாகவே சப்ஜெக்டாக சிங்குலராக மாறிடும். ஸோ வேர்ப் இஸ் ஆல்சோ சிங்குலர். அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் அதில் தப்பு இருக்குது பாருங்கள். ஹேவ் ஸ்டோலன் த கேட்டிலுங்கிறது தப்பு, ஹேஸ் ஸ்டோலன் த கேட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக ஒரு 10 ரூலாவது நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ரூல்ஸை முடிஞ்சால் நோட் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். I'll see you again with a different and interesting lesson.